பயிற்சி 2.3ல இருக்கிற மூணாவது கணக்கை நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இதுல கலப்பெண்களோட மதிப்பு என்ன செய்திருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய கூட்டல் நேர்மாறு பெருக்கல் நேர்மாறு அது என்ன செய்திருக்காங்க கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கூட்டல் நேர்மாறு என்ன அப்படின்னா செட்டு தான் கலப்பெண் அப்படின்னா மைனஸ் செட்டு தான் கூட்டல் நேர்மாறு. கூட்டல் நேர்மாறுக்கு மைனஸ் செட்டோட மதிப்பு எழுதிட்டோம். மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு வந்துடும். அடுத்தது இது பெருக்கல் நேர்மாறு. செட் இன்வர்ஸ்ங்கிறது பெருக்கல் நேர்மாறு. செட் இன்வர்ஸ் அப்படின்னா 1 செட்னு அர்த்தம். இப்போ 1 எக்ஸ் பிளஸ் ஐஒய் இதை நம்ம கலப்பெண் இப்போ பகுதியில் இருக்கு. இப்படி வச்சு நம்ம ஒரு மதிப்பை தெளிவா காண இயலாது. அதனால இதை நம்ம ஒரு மெய் மதிப்பா மாத்தணும். பகுதியை மெய் மதிப்பா மாத்தணும். அப்படி மாத்தணும்னா நம்ம இணை கலப்பெண்ணால பெருக்கணும். இணை கலப்பெண் இனிதான் நம்ம படிக்க போறோம். ஆனா இங்க ஐ இருக்கிற இடத்துல மைனஸ் ஐ போட்டோம்னா நமக்கு இணை கலப்பெண் கிடைக்கும். சோ அதால நம்ம என்ன செய்யறோம் பெருக்கிறோம். சோ எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை எக்ஸ் மைனஸ் ஐஒய் மதிப்பு மாறாம இருக்கிறதுக்காக தொகுதி பகுதி ரெண்டுல என்ன செய்யறோம் பெருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேல எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை இது a பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பின்னு இருக்கு. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் ஐஒய் தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இதை நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். ஐ ஸ்கொயரோட மதிப்பு -1. இந்த மைனஸும் அதுவும் சேர்ந்து பிளஸ் ஆயிரும். அடுத்தது ஒய் ஸ்கொயரோட மதிப்பு. ஸோ இதுல இருந்து நம்ம தனியா பிரிச்சோம் அப்படின்னா எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்புறம் பிளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இது மெய் மதிப்பு, இது மெய்யன், இது முழுதும் சேர்ந்து கற்பனை எண். இது முழுதும் சேர்ந்து கற்பனை எண். இந்த ஐயை விட்டுட்டோம்னா இது மெய் மதிப்பு. ஸோ இதுதான் நம்ம மெய் மதிப்பு கற்பனை மதிப்பு இசட் இன்வர்ஸோட வேல்யூ. இதை தான் நம்ம ஃபார்முலாவை என்ன செய்ய போறோம் பயன்படுத்த போறோம். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். இப்போ நம்ம எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படிங்கிறது செட்டா இருந்ததுன்னா நமக்கு செட் இன்வர்ஸ் என்ன கிடைக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம் செட் 1 equal to 2 plus 5y இருக்கு. அப்போ கூட்டல் நேர்மாறு நமக்கு என்ன மைனஸ் செட். அப்போ மைனஸ் செட் 1 equal to minus of 2 plus 5y. so minus 2 minus 5y. இதான் கூட்டல் நேர்மாறு. அடுத்து பெருக்கல் நேர்மாறுனா நமக்கு செட் 1 இன்வர்ஸ். அப்ப செட் 1 இன்வர்ஸ் என்ன ஆகும்? செட் 1 இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸ் மைனஸ் ஐஒய். எக்ஸ் இல்லைன்னா இப்படி போடலாம். இது மாதிரி போட்டோம்னா எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 இருக்கு. ஸோ 2 பை எக்ஸ் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஒய். மைனஸ் ஒய்னா மைனஸ் 5 பை 2 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். இந்த ஃபார்முலா படி அப்படியே வச்சிருக்கோம் போட்டுருக்கோம். அப்போ நமக்கு 2 பை 4 plus 25 plus I into minus 5 by 4 plus 25. இப்போ நமக்கு இதோட மதிப்பு என்ன வரும்? இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். 29. அப்போ 1 by 29 வெளியே எடுத்தோம்னா மதிப்பு 2 minus 5i. 2 minus 5i. இதுதான் நம்மளோட ஆன்சர். சரி, அடுத்து நம்ம ரெண்டாவது கணக்கு பார்க்க போறோம்.
ரெண்டாவது கணக்கு ஆக்சுவலா செட் 2 ஈக்குவல் டு -3 -4. அப்ப கூட்டல் சமணி என்ன வரும்? கூட்டல் நேர்மாறு வந்து மைனஸ் செட்னு சொன்னோம். அப்ப மைனஸ் செட் 2 தான். அப்ப மைனஸ் செட் 2 ஈக்குவல் டு -3 -4. அப்போ 3 பிளஸ் 4. சரி, அடுத்தது இதான் ஆன்சர். அடுத்தது பெருக்கல் நேர்மாறு செட் 2 இன்வர்ஸ். அப்ப செட் 2 இன்வர்ஸ் நமக்கு ஃபார்முலா என்ன சொல்லுது? x minus iy. அப்ப இது x மைனஸ், அப்ப பிளஸ் இருந்துச்சா மைனஸ் வரும், மைனஸ் இருந்தா பிளஸ் வரும், பிளஸ் 4i by x ஸ்கொயர்னா -3 the whole square plus y square -4 the whole square. அப்ப -3 plus 4i by 9 -3 into -3 plus ஆயிரும் 9 plus 16. So 1/25 -3 plus 4i. இதான் ஆன்சர். அடுத்து மூணாவது கணக்கு என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா set 3 equal to 1 plus i. set 3 equal to 1 plus i. அப்ப கூட்டல் நேர்மாறு வந்து நமக்கு மைனஸ் set 3. இதான் கூட்டல் நேர்மாறு. மைனஸ் set 3 என்ன? மைனஸ் ஆஃப் 1 plus i. -1 - i. இதான் ஆன்சர். அடுத்தது பெருக்கல் நேர்மாறு set 3 inverse. அப்போ set 3 inverse ஃபார்முலா x minus iy. xங்கிற இடத்துல 1 minus iy. இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ் i by x ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பிளஸ் இதோட ஸ்கொயர் y ஸ்கொயர்னா வெறும் i மட்டும் இருந்தா 1 இருக்குன்னு அர்த்தம். y யோட மதிப்பு 1, so 1 ஸ்கொயர் equal to 1 minus i by 1 ஸ்கொயர்னா 1 plus 1 2 equal to 1/2 1 minus i. இதான் ஆன்சர். இப்போ நம்ம பயிற்சி 2.4க்கு தேவையான விளக்கங்களை பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறது கலப்பெண்ணின் இணை கலப்பெண். இந்த இணை கலப்பெண் எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கலப்பெண்ணில i இருக்கிற இடத்துல -i பயன்படுத்தினா அதனுடைய இணை கலப்பெண் கிடைக்கும் அப்படிங்கறத என்ன செய்யறாங்க? வரையறுக்கிறாங்க. இப்ப i இருக்கிற இடத்துல நம்ம என்ன பயன்படுத்தி இருக்கிறோம்? -i. iக்கு பதிலா -i பயன்படுத்தும் பொழுது அந்த எண்ணுடைய கொடுக்கப்பட்ட அந்த கலப்பெண்ணுடைய இணை கலப்பெண் கிடைக்கும் அப்படிங்கிறது வரையறை. அதை இப்படி அடையாளப்படுத்துறோம். செட் பார், செட்ங்கிறது கலப்பெண், செட் பார்ங்கிறது அதனுடைய இணை கலப்பெண்ணை குறிக்கிற அடையாளம். சரி, இப்ப இணை கலப்பெண்ணின் பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம பண்புகள் மட்டும் புரிஞ்சுக்குவோம். அதோட ப்ரூஃப் நமக்கு ரொம்ப தேவையில்லை. ஸோ என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இடது பக்கம் பார்த்தோம்னா 2 கலப்பெண்களை கூட்டின பிறகு இணை கண்டுபிடிக்கிற மதிப்பும், இணை கண்டுபிடிச்ச பிறகு தனித்தனியா இணை கண்டுபிடிச்ச பிறகு கூட்டுற மதிப்புலையும் எந்த மாற்றமும் இருக்காது. ரெண்டும் சமம் அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கூட்டல் மட்டும் இல்ல, கழித்தலையும் அதேதான். கழிச்சிட்டு இணை கண்டுபிடிச்சாலோ இல்ல நான் இணை கண்டுபிடிச்சிட்டு கழிச்சாலோ அதோட மதிப்பு மாற போறது இல்லை. மூணாவது, பெருக்கல்லையும் அதே மதிப்பு தான், வகுத்தல்லையும் அதே மதிப்பு தான்.
ஆனா வகுத்தல நம்ம வரும்போது பகுதியில வந்து 0 அல்லாத கலப்பெண் இருக்கணும். 0 உள்ள கலப்பெண் வந்துருச்சுன்னா மொத்த மதிப்பை நம்மளால காண இயலாது. அதனாலதான் செட் செட் 2 நாட் ஈக்குவல் டு 0 நினைச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு கலப்பெண்ணுடைய மெய்ப்பகுதியை மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த கலப்பெண்ணையும் அதனோட இணை எண்ணையும் கூட்டிட்டு 2ஆல வகுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் கொடுக்கப்பட்ட கலப்பெண்ணின் மெய் மதிப்பு. கொடுக்கப்பட்ட கலப்பெண்ணின் மெய் மதிப்பு. அதே மாதிரி கற்பனை மதிப்பு, கொடுக்கப்பட்ட கலப்பெண்ணின் கற்பனை மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கொடுத்திருக்கிற கலப்பெண் இணை கலப்பெண், கொடுத்திருக்கிற கலப்பெண்ல இருந்து இணை கலப்பெண்ணை கழிச்ச பிறகு அதை 2i-ஆல வகுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கிடைக்கிற மதிப்பு தான் கற்பனை மதிப்பு, செட்டோட கற்பனை பகுதியினுடைய மதிப்பு. அடுத்தது இது என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்னா எத்தனை தடவை பெருக்கினாலும் பெருக்கின பிறகு கிடைக்கிற இணை அதோட மதிப்பும் அந்த கொடுக்கப்பட்ட என்ன இணைய மாத்தின பிறகு அத்தனை தடவை பெருக்கினாலும் ரெண்டோட மதிப்பு என்ன செய்யாது, மாறாது. இப்ப இதுல பெருக்கல்ல சொல்றோம் 2 தடவை பெருக்கிட்டு பெருக்கும் பொழுது எப்படி அந்த மதிப்பு மாறாதோ அதே மாதிரி எத்தனை தடவை பெருக்கினாலும் அதோட மதிப்பு மாறாது அப்படிங்கறதுதான் இதுல நம்ம என்ன செய்திருக்கோம், கொடுத்திருக்கோம். அடுக்குல இருக்கிறதுனால அடுக்கு வந்து ஒரு முழு எண், மற்ற எண்களை நம்ம பயன்படுத்தல அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். அடுத்து 8வது பாயிண்ட், இதுல என்ன கொடுத்திருக்குன்னா சப்போஸ் கொடுக்கப்பட்ட கலப்பெண் மெய் மட்டும்தான் இருக்கு, அங்க கற்பனை இல்லை அப்படின்னா அந்த நேரத்துல செட்டும் செட்டோட இணையும் சமமா இருக்கும். அதே நேரத்துல கொடுக்கப்பட்ட கலப்பெண் முழுவதும் கற்பனை எண்ணா மட்டும் இருந்தது அப்படின்னா செட்டுங்கிறது இணை கலப்பெண்ணோட மைனஸ் போட்டு இணை கலப்பெண் போட்டா அந்த மதிப்புக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சம்ல தேவைக்கு தக்கன இதை நினைச்சதுக்கெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம 10வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கலப்பெண்ணுக்கு ஒரு கற்பனை எண்ணுக்கு 2 தடவை நம்ம இணை கலப்பெண் பார்த்தோம்னா கிடைக்கிற ஆன்சர் அதே கற்பனை கலப்பெண் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். எப்படின்னா ஒரு கலப்பெண்ணுக்கு 2 தடவை நம்ம இணை பார்த்தோம்னா கிடைக்கிற ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், அதே எண் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் இந்த பண்புல பார்ப்போம். இந்த பயிற்சிக்கு 2.4க்கு தேவையான விளக்கங்கள் நமக்கு இவ்வளவு இருந்தா போதும். இது இருந்தா நம்ம சம என்ன செய்யலாம், செஞ்சிடலாம். இப்ப நம்ம எடுத்துக்காட்டு 2.3 மற்றும் 2.4 நம்ம பார்க்க போறோம். 2.3ல இப்படி ஒரு கலப்பெண் கொடுத்திருக்கு, அதை x plus iy-ங்கிற வடிவத்துல எழுதணும். இதுதான் பேரு செவ்வக வடிவம். செவ்வக வடிவத்துல என்ன செய்யணும், எழுதணும். எழுதின பிறகு மெய் மதிப்பு என்ன, கற்பனை மதிப்பு என்ன அப்படி சொல்லணும். மெய் மதிப்புங்கிறது எக்ஸோட மதிப்பு தான் மெய் மதிப்பு, ஒய்யோட மதிப்பு தான் கற்பனை மதிப்பு. ஐ இல்லாம ஒய்யை மட்டும் எழுதணும்னா அதுதான் என்னது, கற்பனை மதிப்பு. ஸோ இதுல நம்ம என்ன செய்ய போறோம், முதல்ல இதை செவ்வக வடிவத்துல என்ன செய்ய போறோம், எழுத போறோம். கொடுக்கப்பட்ட சம எழுதிக்கிறோம். 3 + 4i / 5 - 12i இதான் கொடுக்கப்பட்ட கணக்கு. இத 3 + 4i / 5 - 12i கீழே வந்து கற்பனை கலப்பெண் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, கற்பனை பகுதி இருக்கக்கூடாது. அதனால இதோட இணை எண்ணால பெருக்கணும். இணை எண் என்ன, மைனஸ்க்கு பதிலா பிளஸ் ஐ, மைனஸ் ஐ இருந்தா பிளஸ் ஐ போடணும், பிளஸ் ஐ இருந்தா மைனஸ் ஐ போடணும். ஸோ இப்போ நம்ம வந்து மைனஸ் ஐ இருக்கு, ஸோ இதோட இணை வந்து பிளஸ் ஐ. ஸோ 5 + 12i. இங்க என்ன மதிப்பை பெருக்கிறோமோ அதே மதிப்பு இங்கேயும் பெருக்கினாதான் மொத்தத்துல மதிப்பு என்ன செய்யாது, மாறாது. ஸோ பெருக்கிட்டோம். இப்ப நம்ம பகுதியை பார்க்கிறோம். 2 கற்பனை கலப்பெண், 2 கலப்பெண். இந்த 2 கலப்பெண்ணை பெருக்கணும், 2 கலப்பெண்ணை பெருக்கணும். அதுக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். மெய் பகுதி என்னன்னா மெய்யோட மெய் பெருக்கும் போது கிடைக்கும். ஸோ 3 5 பெருக்கும் போது கிடைக்கும். அடுத்து கற்பனை கூட கற்பனை பெருக்கும் போது கிடைக்கும். கற்பனை கூட கற்பனை பெருக்கும் போது ஐயும்
பிளஸும் பிளஸும் பெருக்கினா பிளஸ், ஐயும் ஐயும் பெருக்கினா -1, அதனால மைனஸ் ஆயிரும். 4 12 பெருக்கினா 48, அப்போ 48. இதுதான் நம்மளோட மெய் மதிப்பு. அடுத்து கற்பனை மதிப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னா பிளஸ் ஐ. கற்பனை மதிப்பு எப்படி கிடைக்கும்னா இங்க இருக்கிற மெய் கூட இங்க இருக்கிற கற்பனை. ஐயை நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம், அப்ப நம்பர் மட்டும் பெருக்கினா போதும். 3 × 12, அப்போ 36. அதே மாதிரி இங்க இருக்கிற கற்பனை கூட இங்க இருக்கிற மெய்யை பெருக்கணும். அப்போ சைனை பெருக்கணும்னா பிளஸ் தான். ஐயை ஏற்கனவே வெளியே போட்டுட்டோம். 4 5 பெருக்கினா 20, ஸோ பிளஸ் 20 பை. இப்போ இது ரெண்டும் கலப்பெண் தான், ஆனா a மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பிங்கிற ஃபார்ம்ல இருக்கு. இதுக்கு நம்ம மதிப்பு போடும்போது 5² மைனஸ் வரும் ஃபார்ம்லால. ஐயும் ஐயும் பெருக்குனா ஒரு மைனஸ் வரும், அதனால பிளஸ் 12². இப்போ இதை பெருக்கிட்டோம்னா நமக்கு வேற பிளஸ் மைனஸ் சைட்ல இருக்கு. ஸோ 8ல 5 போனா 3, 4ல 1 போச்சுன்னா 3, 33 பை 33 பிளஸ் இதுல நம்ம ரெண்டே கூட்டணும். ஸோ 56 ஐ பை இது வந்து 25 பிளஸ் 144. இதோட மதிப்பு என்ன வரும்? 33 பிளஸ் 56 ஐ பை இது ரெண்டையும் கூட்டினோம்னா 169. சரி, இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். இதை வந்து எக்ஸ் பிளஸ் ஐஒய் வடிவத்தில் எழுதணும். எக்ஸ் பிளஸ் ஐஒய் வடிவத்தில் எழுதணும்னா எக்ஸ் எழுதணும். எக்ஸ் என்னது? 33 தான் எக்ஸ். 33x பை 169, இது எக்ஸ் பிளஸ் ஐ. ஒய் என்னது? 56 பை 169. அப்ப எக்ஸ் பிளஸ் ஐஒய்ங்கிற ஃபார்ம்ல நம்ம என்ன செய்துட்டோம்? எழுதிட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்து என்ன கேட்டிருக்குன்னா மெய்ப்பகுதி மற்றும் கற்பனை பகுதி. எக்ஸ் தான் மெய்ப்பகுதி, மெய்ப்பகுதி வந்து எக்ஸ். அப்போ மெய்ப்பகுதி ஈக்குவல் டு 33 பை 169. கற்பனை பகுதி அது வந்து y மட்டும்தான், ஐ எழுதக்கூடாது. y x பிளஸ் ஐ y தான் கற்பனை பகுதி. ஸோ 56 பை 161, இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்குறோம். எடுத்துக்காட்டு 2.4 பார்க்குறோம். இதுல வந்து 2 டேர்முக்கு இடையில மைனஸ் இருக்கு. அப்போ தனித்தனியாக தான் இதை சுருக்கி ஆக்கணும். பெருக்கலோ வகுத்தலோ இருந்தா ஈஸியா செய்யலாம். இதுல மைனஸோ பிளஸோ இருக்கிறதுனால பிளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் தனித்தனியாக தான் இதை சுருக்கி என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அடுத்து இங்க கொடுத்துருக்கு செவ்வக வடிவம்னு. செவ்வக வடிவம்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஃபார்முக்கு கொண்டு வரதை தான் நம்ம என்ன சொல்றோம்? செவ்வக வடிவம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை மட்டும் என்ன செய்ய போறோம்? சுருக்க போறோம். இதை மட்டும் சுருக்கணும்னா 1 பிளஸ் ஐ பை 1 மைனஸ் ஐ. நமக்கு தெரியும் 1 பிளஸ் ஐ பை 1 மைனஸ் ஐ. இதோட இணையால பெருக்கணும். மைனஸ் ஐ இருந்தா பிளஸ் ஐ. அப்போ 1 பிளஸ் ஐ அதே மதிப்பு தான் இங்கேயும் போடணும். இப்போ நமக்கு வந்து 1 பிளஸ் ஐ தான் ஹோல் ஸ்கொயர் எழுச்சியது கிடைக்கும். 1 பிளஸ் ஐ தான் ஹோல் ஸ்கொயர் பை 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யோட மதிப்பு 1, ஸோ ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ங்கிற ஃபார்ம்ல எழுச்சியும் கிடைக்கும். சரி, இப்போ இதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 1 plus 2i plus i square by 1 plus 1 2. இதோட மதிப்பு என்ன கிடைக்கும் நமக்கு? i square ஓட மதிப்பு -1. அப்போ i square ஓட மதிப்பு என்னது நமக்கு? -1. அப்போ இதுக்கு -1 இதுக்கு +1 ரெண்டு கேன்சல் ஆயிரும். 2i by 2ன்னு கிடைச்சிருக்கு. இதோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? i கிடைச்சிருக்கு. சரியா? அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த இருக்கு. இதோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட ரெசிப்ரோக்கல் தான் இது. அப்போ இந்த மதிப்போட ரெசிப்ரோக்கல். ஸோ அப்போ 1 மைனஸ் ஐ பை 1 பிளஸ் ஐயோட மதிப்பு என்னன்னா இந்த மதிப்போட ரெசிப்ரோக்கல்.
தலைக்கீழி. அப்போ 1/i. இந்த கீழே நமக்கு கலப்பணி இருந்ததுன்னா அதுக்கு பதிலாக நம்ம வந்து மெய்யா மாற்றுறதுக்கு இங்கே ஐ இருந்தா ஐயாலே பெருக்கிட்டா போதும் நமக்கு. ஏன்னா ஐ ஸ்கொயரோட மதிப்பு -1, அதனால ஐ இருந்தா ஐயால பெருக்கினா போதும். ஸோ நம்ம இங்கே ஐயால பெருக்கினா இங்கேயும் ஐயால பெருக்கணும். ஸோ 1 × i, ஐ வந்துடும். i × i, ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட மதிப்பு -1, அப்போ -iன்னு வந்துடும். ஓகே, இப்போ இதோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு, இதோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட மதிப்புல போடுவோம். 1 + i / 1 - i the whole cube minus 1 - i / 1 + i the whole cube equal to, இதோட மதிப்பு என்ன? i கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ i இங்க இருக்கிற cube, i cube minus இதோட மதிப்பு இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம் -i the whole cube. i cube ஓட மதிப்பு என்ன? i இது யாருக்காக நம்ம தெரிஞ்சிருக்கணும். i இன் அடுக்கு 1னா i, i இன் அடுக்கு 2னா -1, i × i. இதுதான் நம்மளோட கற்பனை மதிப்பு. அடுத்து i cube அப்படின்னா -i, i பவர் 4னா மதிப்பு 1. இது 4 நமக்கு என்ன செய்திருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். இப்போ i cube ஓட மதிப்பு என்ன? -i minus இங்க -i the whole cube. -i the whole cubeனா -i cube. இந்த மைனஸ் வந்து சேர்ந்து பிளஸ் ஆயிரும், பிளஸ் i cube ஆகும். i cubeக்கு திரும்ப நமக்கு மதிப்பு என்னதுதான்? -i. -2 times i. இதான் ஆன்சர். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு 2.5 மற்றும் 2.6 என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இப்போ 2.5ல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. கலப்பெண்கள்ல ஒரு சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு தெரியாத மதிப்பு இருக்கு. தெரியாத மதிப்பு தான் செட். அந்த செட்டோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் நமக்கு இந்த கொஸ்டின். இதை பார்த்த உடனே நமக்கு தெரியுது செவ்வக வடிவம்னு கேட்டிருக்கு. செவ்வக வடிவம்னா x + iy ஃபார்ம்ல நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். சரி, இப்போ பார்த்த உடனே தெரியுது. முதல்ல குறுக்கு பெருக்கல் என்ன செய்யலாம்? பண்ணிடலாம். இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். பண்ண பிறகு செட்டா இருக்கிறதுல உள்ள மதிப்பெல்லாம் இடது பக்கமும் செட் அல்லாத மதிப்பை வலது பக்கமும் கொண்டு வந்துட்டு சுருக்கணும்னா நமக்கு என்ன செய்யணும்? மதிப்பு கிடைச்சிடும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். செட் +3 / செட் -5i ஈக்குவல் டு 1 + 4i / 2. ஓகே, இப்போ குறுக்கு பெருக்கம் பண்றோம். 2 × செட் +3 ஈக்குவல் டு 1 + 4i × z - 5. சரி, இதை பெருக்கிறது ஈஸி. 2z + 6. இது வந்து ரெண்டுமே கலப்பெண்கள். ஸோ கலப்பெண்களின் பெருக்கல் அதை தான் பயன்படுத்தணும். அப்ப என்ன பயன்படுத்தலாம்? மெய்யும் மெய்யும் பெருக்கணும். 1 × செட். அப்புறம் கற்பனையும் பெருக்கணும். பிளஸும் மைனஸும் பெருக்குனா மைனஸ், ஐயும் பெருக்குனா i². அதில் ஒரு மைனஸ் வரும். மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிரும். 4 5 பெருக்குனா 20. இதுதான் நம்மளுடைய மெய் பகுதி. சரியா? பிளஸ் அடுத்தது வந்து ஐயை வெளியே எடுத்துடலாம். கற்பனை பகுதி நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னா மெய்யும் இங்க இருக்கிற கற்பனையும். அப்போ -5i -5 கற்பனையும் இங்க இருக்கிற மெய். அப்போ 4 செட் பிளஸ் 4 செட். சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்கிறோம். இதுல செட் உள்ளதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இங்க கொண்டு வந்துடணும். அப்போ செட் அல்லாதது இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இங்க வச்சுக்குவோம். செட் உள்ளதை மட்டும் இங்க கொண்டு வருவோம். இப்போ இங்க 2z இருக்கு, அப்படிதானே? 2z இங்க இருக்கு, அங்க வச்சுக்கலாம். இங்க ஒரு செட் இருக்கு. அப்போ இந்த செட் இங்க வரும்போது மைனஸ் செட் ஆகும். சரி, அடுத்து இங்க ஒரு செட் இருக்கு, ஐயும் இருக்கு. அப்போ இங்க இருந்து இங்க வரும்போது மைனஸ் ஆகும். -4 செட் ஐ. ஓகே, அடுத்தது வந்து இப்போ இது வந்து செட் எல்லாம் இங்க கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்பர்ஸ் அங்க வச்சுக்கணும். இங்க வந்து நம்பர்ஸ் 20 இருக்கு. இங்க நம்பர்ஸ் வந்து
5i இருக்கு. இங்கேயும் ஒரு நம்பர் இருக்கு. இது அங்க போனா -6 ஓகே. இப்போ செட்ல நம்ம சுருக்கிட்டோம்னா இது ரெண்டும் சேர்ந்தா செட் தான். செட் மைனஸ் 4 செட் i ஈக்குவல் டு இது ரெண்டையும் சேர்த்துட்டோம்னா நமக்கு 14 மைனஸ் 5i கிடைக்கும். இப்போ செட்டை வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வரும்? 1 மைனஸ் 4i ஈக்குவல் டு 14 மைனஸ் 5i. இப்போ இந்த நம்பர் அங்க கொண்டு போயிடலாம். நமக்கு தேவை செட்டு தான். அப்ப 14 மைனஸ் 5i பை 1 மைனஸ் 4i கொண்டு போயிட்டோம். இப்போ இதோட இணையால பெருக்கிடுவோம். இதோட இணையன்னா மைனஸ் பிளஸ் ஆகும். 1 பிளஸ் 4i அதே மதிப்பு 1 பிளஸ் 4i. இப்போ நம்ம இது ஒரு கலப்பெண், இது ஒரு கலப்பெண். சோ அதை பெருக்கணும். அப்ப மெய்யும் மெய்யும் பெருக்கணும்னா 14. மெய்யும் மெய்யும். அடுத்தது கற்பனையும் கற்பனையும். மைனஸும் பிளஸும் பெருக்கினா மைனஸ், ஐஐ பெருக்கினா ஒரு மைனஸ் வரும். சோ பிளஸ் ஆயிரும். அடுத்து 5 4 பெருக்கணும்னா 20. ஓகே. அடுத்தது மெய் முடிச்சிட்டோம். அப்புறம் கற்பனை, இது மெய் பிளஸ் கற்பனை முடிக்கிறதுக்கு மெய்யும் இங்க இருக்கிற கற்பனை. இங்க 14 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு. அப்போ 4 தடவை நம்ம பெருக்கணும்னா 40 64. அதே மாதிரி இங்க இருக்கிற கற்பனையும் இங்க இருக்கிற மெய்யும். ஸோ மைனஸ் 5 மைனஸ் 5. நாற்பது 16 40 56 மைனஸ் 5. ஓகே. பை இதை நம்ம பெருக்கணும்னா தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் a plus b a minus b into a plus b. இது கலப்பெண்கள்ல பெருக்கும் போது x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். x ஸ்கொயர்ங்கிறது 1 ஸ்கொயர், y ஸ்கொயர்ங்கிறது 4 ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? இதுல இருந்து 20 34 இங்க நமக்கு 51 பிளஸ் 51 i பை இது ஒரு 16, இது ஒரு 1 17. இதை சுருக்கினா நமக்கு என்ன வரும்? இது 2 தடவை 34 பை 17 பிளஸ் 51 பை 17 i. இதோட மதிப்பு நமக்கு இது 2 தடவை இருக்கும் பிளஸ் இது 3 தடவை இருக்கும். இதுதான் ஆன்சர். எக்ஸ் பிளஸ் ஐஒய்ங்கிற ஃபார்ம்ல நம்ம என்ன செய்துட்டோம்? கொண்டு வந்துட்டோம். அதுதான் நம்மளோட செவ்வக வடிவம். இதுதான் ஆன்சர். அடுத்து 2.6 நம்ம பார்க்கிறோம். 2.6 பார்த்தோம்னா செட் 1 ஒரு மதிப்பு கொடுத்துருக்கு, செட் 2 ஒரு மதிப்பு கொடுத்துருக்கு. இப்போ செட் 1 பை செட் 2 ஓட மதிப்பை செவ்வக வடிவில் என்ன செய்யணும்? எழுதணும்னு கொடுத்துருக்கு. அப்போ நமக்கு செட் 1 பை செட் 2 ஈஸி சம் தான். செட் 1 பை செட் ஃபர்ஸ்ட் மதிப்பு போடுவோம். செட் 1க்கு பதிலாக 3 மைனஸ் 2i, செட் 2க்கு பதிலாக 6 பிளஸ் 4i. இப்போ இந்த மதிப்பு போட்ட பிறகு ரெண்டையும் மதிப்பு போட்டுட்டோம். இப்போ இதோட இணை கலப்பெண்ணால பெருக்கணும். இணை கலப்பெண்ணா பிளஸ் இருந்தா மைனஸ். அப்போ 6 மைனஸ் 4i, i இருக்கிற இடத்துல மைனஸ் i. ஓகே. அப்போ இங்கேயும் 6 மைனஸ் 4i. இப்போ நம்ம பெருக்கிட்டோம்னா எப்படி பெருக்கல்? இதுவும் கலப்பெண், இதுவும் கலப்பெண். ரெண்டையும் பெருக்கிறதுக்கு மெய்யையும் மெய்யையும் பெருக்கணும், மெய்யையும் பெருக்கணும். ஸோ 18. அப்புறம் இந்த கற்பனையும் கற்பனையும் பெருக்கணும். மைனஸும் மைனஸும் பெருக்குனா பிளஸ் ஆயிரும், ஐயும் பெருக்குனா -1, அப்போ மைனஸ் ஆயிரும். அடுத்தது 2 இந்த 4 பெருக்குனா 8. ஸோ 8. இதுதான் நம்மளோட மெய் பகுதி. பிளஸ் i இன்ட்டு கற்பனை பகுதி. இங்க இருக்கிற மெய்யும் இங்க இருக்கிற கற்பனையும். அப்போ மைனஸ் 12i, மைனஸ் 12i வெளியே போட்டுட்டோம். அடுத்தது இங்க இருக்கிற கற்பனையும் இங்க இருக்கிற மெய்யும். அப்போ மைனஸ் 12i, இது ஒரு மைனஸ் 12 பை இது a பிளஸ் b a மைனஸ் b ஃபார்ம்ல கற்பனை எண்ல இருக்கு, கலப்பெண்ல இருக்கு. அப்ப இதுக்கு ஃபார்முலா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். x ஸ்கொயர் 6 ஸ்கொயர், y ஸ்கொயர் 4 ஸ்கொயர்.
இப்போ நம்ம இதை பண்ணிட்டோம்னா இது 10 ஆயிரும். 10 பிளஸ் மைனஸ் 24 மைனஸ் 24i பை 36 பிளஸ் 16 36 பிளஸ் 16 10 மைனஸ் 24i பை 40 52. இப்போ இதில் வந்து தனித்தனியாக பிரிச்சுருவோம். 10 பை 52 மைனஸ் 24 பை 52 i. இதை சுருக்கணும்னா 2ஆல் அடி கொடுக்கலாம். கொடுத்தா 5 பை 26 மைனஸ் இதை 4ஆல் அடி கொடுக்கலாம். கொடுத்தோன்னா 6 பை 13 i. இதுதான் ஆன்சர். இது செவ்வக வடிவத்தில் நமக்கு இருக்கு. x பிளஸ் ஐஒய்ங்கிற ஃபார்ம்ல நமக்கு என்ன செய்யுது இருக்கு. ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு 2.7 மற்றும் 2.8 நம்ம பார்க்க போறோம். 2.7ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செட்டுங்கிறது ஒரு கலப்பெண். அந்த 2 கலப்பெண்ணோட பெருக்கல் மதிப்பு தான் என்னது செட். அப்படி இருந்தா செட்டின் பெருக்கல் நேர்மாறு கேட்டிருக்காங்க. பெருக்கல் நேர்மாறு செட் இன்வர்ஸ் அப்படின்னா பெருக்கல் நேர்மாறு. முதல்ல இதை நம்ம என்ன செய்துக்கலாம், 2 பெருக்கி சுருக்கிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்தலாம், செட் இன்வர்ஸ் என்ன செய்தலாம் கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் 2ஐயும் சுருக்கிக்கலாம். பெருக்கி 2 பிளஸ் 3i 1 மைனஸ் i. சரி, 2ஐ பெருக்கினா என்ன செய்யணும், மெய்யும் மெய்யும் பெருக்கணும். ஸோ 2 கற்பனையும் பெருக்கணும். பிளஸும் மைனஸும் பெருக்கினா மைனஸ், ஐயும் பெருக்கினா ஒரு மைனஸ் கிடைக்கும். ஸோ அது பிளஸ் ஆயிரும். சரி, பிளஸ் 3 இங்க இருக்கிற 1 பெருக்கணும். ஸோ 3 இன்ட்டு 1 ஸோ 3. இதான் மெய் மதிப்பு. பிளஸ் ஐ இன்ட்டு கற்பனை எப்படி கிடைக்கும்னா இங்க இருக்கிற மெய்யும் இங்க இருக்கிற கற்பனை. அப்போ மைனஸ் 2i மைனஸ் 2i வெளியே போட்டோம். அடுத்து இங்க இருக்கிற கற்பனையும் இங்க இருக்கிற மெய்யும். அப்போ பிளஸ் 3i. அப்போ பிளஸ் 3 ஐய வெளியே போட்டோம். சரி, இப்போ இது 2ஐயும் நம்ம கூட்டினா என்ன கிடைக்கும், இது ஒரு 5, இது வந்து 1. 2ஐயும் சேர்க்கணும், மைனஸ் பிளஸ். ஸோ 1 ஸோ பிளஸ் i. சரி, இப்போ நமக்கு வந்து செட்டோட மதிப்பு கிடைச்சிருச்சு. செட் இன்வர்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ செட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை செட். 1 பை செட்னா 1 பை சுருக்கின மதிப்பை போட்டுடலாம் 5 பிளஸ் i. ஸோ இப்போ இந்த மதிப்பை நம்ம வந்து கீழே கலப்பெண் பகுதியில் கலப்பெண் இருக்கிறதுனால நம்ம இதோட இணையால என்ன செய்யணும், பெருக்கணும். இணையால பெருக்கும் போது 5 மைனஸ் i அதே நம்பரால இங்கேயும் பெருக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 5 மைனஸ் i பை a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் bங்கிற ஃபார்ம்ல இருக்கு. இது கலப்பெண்ல வரும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர்னா ஒய் இதுல 1, ஸோ பிளஸ் 1 ஸ்கொயர். இப்போ நம்ம பார்த்தோம்னா 5 மைனஸ் i பை இது ஒரு 25 பிளஸ் 1 26 நமக்கு கிடைச்சிடும். சரி, Z இன்வர்ஸை காண்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ இது அப்படியே எழுதலாம். இல்லைன்னா 1 பை 26 இன்ட்டு 5 மைனஸ் i. இதான் நம்மளோட ஆன்சர். சரி, இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன செய்யறோம்னா எடுத்துக்காட்டு 2.8 நம்ம பார்க்க போறோம். நிரூபகன்னு கொடுத்துருக்கு. என்ன நிரூபகன்னு கொடுத்துருக்குன்னா இந்த 2 நம்பரையும் கூட்டினா நமக்கு அது மெய்யன் தான் கிடைக்கும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த 2 நம்பரையும் கழிச்சோம்னா அது நமக்கு முழுவதும் கற்பனையும் தான் கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்கு. இதை ரொம்ப ஈஸியா செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பண்பை நம்ம பயன்படுத்தணும். மெய்யா இருக்கணும் அப்படின்னா பண்பு என்ன, செட் ஈக்குவல் டு செட் பார் நிரூபிச்சா போதும். செட் ஈக்குவல் டு செட் பார் நிரூபிச்சிட்டோம்னா நமக்கு வந்து செட் முழுவதும் மெய்யின்னு ஆயிடும். இப்போ கற்பனை அப்படின்னா நம்ம பண்பு பார்த்துருக்கோம். கற்பனைனா செட் ஈக்குவல் டு மைனஸ் செட் பார். அப்போ செட் ஈக்குவல் டு மைனஸ் செட் பார் நமக்கு கிடைச்சிட்டுன்னா முழுவதும் கற்பனை அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்ன செய்ய போறோம், அங்க பயன்படுத்த போறோம். ஸோ இப்போ முதலாவது கணக்கு பார்க்குறோம். அப்போ செட் என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற சம்மர் செட்டுன்னு எடுத்துக்கிறோம். 2 பிளஸ் i√3 அடுக்கு 10 பிளஸ் 2 மைனஸ் i√3 அடுக்கு 10ன்னு சொல்லி என்ன செய்யறோம், நம்மளே எடுத்துக்கிறோம். எங்க
சரி, இப்போ எடுத்துட்டோம்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? செட் பார் கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? செட் பார் கண்டுபிடிக்கணும். செட் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு முழுவதும் பார் 2 plus I root 3 அடுக்கு 10 plus 2 minus I root 3 அடுக்கு 10. இதுக்கு முழுசும் என்ன செய்தலாம்? பார்க்கணும். அடுத்து நமக்கு தெரியும், அடுத்து பண்பு தெரியும். என்ன தெரியும்? z plus z1 plus z2 பார்னு இருந்தா அதை z1 bar plus z2 bar அப்படி என்ன செய்யலாம்? பிரிச்சு எழுதினாலும் மதிப்பு மாறாது. அதனால நம்ம இப்ப இந்த பார் என்ன செய்யறோம்? பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? 2 plus I root 3 அடுக்கு 10 பார் plus 2 minus I root 3 அடுக்கு 10 பார். சரி, இப்போ இந்த 10 வந்து அடுக்குக்கு மேல இருக்கு. அடுத்து நமக்கு ஒண்ணு தெரியும், z power n the whole bar equal to z bar the whole power n. இந்த பண்பு நமக்கு தெரியும். அடுக்கு பாருக்கு உள்ளே இருக்கலாம், வெளியே இருக்கலாம், மதிப்பு என்ன செய்யாது? மாறாது. சோ நம்ம இப்ப அடுக்கு மேல கொண்டு போயிடுறோம். அப்ப 2 plus I root 3 bar அடுக்கு 10 plus 2 minus I root 3 bar அடுக்கு 10. இப்போ நமக்கு பார் உள்ள கொண்டு வந்து யூஸ் பண்ணிடலாம். பார் இருந்தா இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். அப்ப 2 minus I root 3 அடுக்கு 10 இது 2 plus I root 3 அடுக்கு 10. இப்போ இதோட மதிப்பு நமக்கு என்ன கிடைக்கு? செட்டே கிடைச்சிருக்கு. அப்படிதானே? இப்போ இதை மாத்தி எழுதிக்கலாம். பிளஸ் இருக்கிறதுனால மாத்தி எழுதிக்கலாம். So 2 plus I root 3 அடுக்கு 10 பிளஸ் இது அங்க எழுதிக்கலாம் 2 minus I root 3 அடுக்கு 10. இப்போ இதை பார்த்தோம்னா நமக்கு z அப்படியே கிடைச்சிடும். z அப்படியே கிடைச்சிடும். ஸோ ஈக்குவல் டு செட் போட்டுருவோம். அப்போ செட் பார் ஈக்குவல் டு செட்னு போட்டுட்டோம். செட் பார் ஈக்குவல் டு செட். அப்போ முழு செட் செட் என்பது முழுவதும் மெய், முழுவதும் மெய் அப்படின்னு சொல்லி நினைச்சாச்சு, நிறுவியாச்சு. மெய்யென நிறுவப்பட்டது. அடுத்து நம்ம ரெண்டாவது கணக்கு என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். ரெண்டாவது கணக்குல என்ன செய்யணும்னா ரெண்டையும் என்ன செய்யணும்? சுருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சம எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து நம்ம சுருக்க போறோம். ஃபர்ஸ்ட்ல அது என்ன இருக்கு? 19 plus 9i by 5 minus 3i. இதை நம்ம சுருக்கணும்னா 19 plus 9i by 5 minus 3i. முதல்ல இதை வந்து மெய்யா மாற்றணும். அப்படிதானே? கலப்பெண்ண மீதோட பகுதியை மெய்யா மாற்றணும். ஸோ இன்ட்டு 5 இணையால மைனஸ் ஐ இருந்தா பிளஸ் ஐ, இப்போ பிளஸ் 3i 5 பிளஸ் 3i. சரி, இப்போ இதையும் பெருக்கணும். இது ரெண்டும் கலப்பெண் பெருக்கணும். மெய்யும் நம்ம பெருக்கிறோம். ஸோ 50 45 95. அப்புறம் கற்பனையும் பெருக்கிறோம். பிளஸும் பிளஸ் ஐயும் ஒரு மைனஸ் வரும். 9 3 27. இதுதான் நம்மளோட மெய் பகுதி. பிளஸ் ஐ இன்ட்டு கற்பனை பகுதி. இங்க இருக்கிற மெய்யும் இங்க இருக்கிற கற்பனை. அப்போ 30 27 57. ஸோ 57 ஐ இங்க இருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு நம்பர், இங்க இருக்கிற கற்பனையும் இங்க இருக்கிற மெய்யும். ஸோ 9 5 45. ஸோ பிளஸ் 45 ஐயை வெளியே எழுதியிருக்கோம். சரி, இப்போ இது வந்து a மைனஸ் பி a பிளஸ் பின்னு கற்பனை கலப்பெண் வடிவத்தில் இருக்கிறதுனால a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இதை நம்ம கழிச்சோம்னா என்ன வரும்? 5ல நம்ம 7 கழிச்சோம்னா 17 8.
ஸோ 8 ஆச்சு. 8 2 போனால் 68. அதே மாதிரி ப்ளஸ் இது ரெண்டையும் கூட்டினா 90, 102 I பை இதோட மதிப்பு என்ன வரும்? 25. இது ஒரு 9, 25, 34. சரி, இப்போ இது ரெண்டையும் நம்ம நினைச்சிடலாம், வகுத்துடலாம். இப்போ 68 பை 34 பிளஸ் 102 பை 34 I. இதோட மதிப்பு என்ன வரும்? 2 பிளஸ் 3 தடவை இருக்குமா? 90, 12, 3 டைம்ஸ் பிளஸ் 3. சரி, ஓகே, இதை சுருக்கியாச்சு. அதே மாதிரி அடுத்தது இதை சுருக்கணும், இதையும் சுருக்கணும். சுருக்கணும் என்ன வரும்? 8 பிளஸ் I பை 1 பிளஸ் 2I. இதை நம்ம சுருக்கணும்னா 8 பிளஸ் I பை 1 பிளஸ் 2I இன்ட்டு இதோட இணை கலப்பெண்ணால பெருக்கிறோம். பிளஸ் ஐ இருக்கு, ஸோ மைனஸ் ஐ போடணும். ஸோ 1 மைனஸ் 2I 1 மைனஸ் 2I. இப்போ நம்ம ரெண்டே பெருக்கிட்டோம்னா 2 கலப்பெண் பெருக்கல், மெய்யும் மெய்யும் 8, கற்பனையும் கற்பனையும். ஸோ பிளஸும் மைனஸும் சேர்ந்தா மைனஸ், ஐயும் சேர்ந்தா ஒரு மைனஸ் வரும். ஸோ பிளஸ், இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 2, ஸோ 2, 1 2 பெருக்கினா 2. இதான் மெய். பிளஸ் கற்பனை, கற்பனை வந்து இங்க மெய்யும் கற்பனையும். மெய்யும் கற்பனைனா மைனஸ் 16 ஐ வெளியே எழுதியிருக்கோம். அடுத்து கற்பனையும் மெய்யும் 1 இன்ட்டு 1 1 தான். ஸோ பிளஸ் 1 ஐயை வெளியே எழுதியிருக்கோம் பை இதில் உள்ள எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதில் நம்ம போட்ட என்ன வரும்? 10 மைனஸ் 15 என்ன? மைனஸ் 15I பை 4 பிளஸ் 1 5 வந்துடும், அப்படிதானே? இப்போ இதை நம்ம சுருட்டினா என்ன வரும்? 10 பை 5 மைனஸ் 15 பை 5I. சுருக்கணும்னா 2 மைனஸ் 3I வந்துடும். சரி, இப்போ ரெண்டையுமே சுருக்கியாச்சுன்னா இப்போ நம்ம என்ன செய்யலாம்? சம்ல என்ன செய்யலாம்? போட்டுடலாம். சம்ல போட்டுடலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இதை தான் நம்ம செட்னு எடுத்துக்கிறோம். கொடுத்துருக்கிற சம்ம என்ன செய்யறோம்? செட் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு மதிப்பு போடுறோம். மதிப்பு என்ன? 2 பிளஸ் 3I. 2 பிளஸ் 3I அடுத்து 15 மைனஸ் அடுத்தது 2 மைனஸ் 3I 3I அடுத்து 15. இப்போ நம்ம வந்து செட் பார் கண்டுபிடிக்கணும். செட் நம்மகிட்ட கையில இருக்கு, செட் பார் கண்டுபிடிக்கணும். செட் பார் கண்டுபிடிச்சா நமக்கு மைனஸ் செட் வந்தா என்னது? முழுவதும் கற்பனை. செட் பார் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2 பிளஸ் 3I அடுக்கு 15 மைனஸ் 2 மைனஸ் 3I அடுக்கு 15 முழுசும் பார். எக்ஸோட மதிப்பு அதுக்கு மேல பார். இப்போ இந்த மைனஸ் வந்தாலும் தனித்தனியா பிரிக்கலாம். ஸோ 2 பிளஸ் 3I அடுக்கு 15 பார் மைனஸ் 2 மைனஸ் 3I அடுக்கு 15 மேல பார். அடுத்து அடுக்கு வெளியே கொண்டு போயிடலாம். நமக்கு பண்பு இருக்கு. ஸோ நம்ம பாரை உள்ள கொண்டு வந்துட்டு அடுக்க வெளியே கொண்டு போயிடலாம். அதே மாதிரி இங்கேயும் பாரை உள்ள கொண்டு வந்துட்டு அடுக்க மேல கொண்டு போயிடலாம். இப்போ பாரை நம்ம பயன்படுத்துறோம். பிளஸ் மைனஸ் ஆயிரும். 2 மைனஸ் 3I அடுக்கு 15 மைனஸ் 2 பிளஸ் 3I அடுக்கு 15. சரி, இப்போ இதுல பாருங்க, இங்க பிளஸ்ல இருக்கிற டேர்ம், செட்ல பிளஸ்ல இருக்கிற டேர்ம் வந்து நமக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு. அதுக்கு முன்னால நம்ம மைனஸ் இருக்கு, அப்படிதான். அப்ப இந்த மைனஸை வெளியே எடுத்துருவோம். இப்போ மைனஸை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இது பிளஸ் ஆயிடும். 2 பிளஸ் 3I அடுக்கு 15
மைனஸ் நம்ம வெளியெடுக்கும் போது இந்த பிளஸ் மைனஸ் ஆயிடும். மைனஸ் 2 மைனஸ் 3i அடுத்து 15. இப்போ மைனஸ் இருக்கு, ஜெட்டோட மதிப்பு அப்படியே இங்கே இருக்கு. அப்ப இது வந்து மைனஸ் செட் பார். அப்ப செட் ஈக்குவல் டு மைனஸ் செட் பார்னு கிடைச்சா செட் என்பது முழுவதும் கற்பனை. பண்பு நமக்கு அதை தான் என்ன செய்யுது சொல்லுது. சோ முழுவதும் கற்பனை. அதனால கற்பனை என நிறுவப்பட்டது. செட் கற்பனை என நிறுவப்பட்டது. இப்போ நம்ம பயிற்சி 2.4 இருக்கிற கணக்குகளை என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். கீழ்காண்பவற்றை செவ்வக வடிவம் எழுது. செவ்வக வடிவம் அப்படின்னா x பிளஸ் iy வடிவத்துல என்ன செய்யணும் எழுதணும். இப்போ முதலாவது கணக்கை நம்ம பார்க்கிறோம். தீர்வு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி இருக்கு 5 பிளஸ் 9i பிளஸ் 2 மைனஸ் 4i இதோட ஹோல் பார். இப்போ மொத்தத்துல நம்ம இருக்கிற பாரை தனித்தனியா பிரிச்சிடலாம். அப்ப 5 பண்பு இருக்கு நமக்கு. சோ இதை தனியா பிரிச்சிடலாம். இது ரெண்டையும் தனியா பிரிச்சாச்சு. இப்போ நமக்கு பார் இருந்தாலே இணையன் எழுதணும். இணை கலப்பெண் எப்படி எழுதணும்? i இருந்தா மைனஸ் i. அப்ப இது 5 மைனஸ் 9i வந்துடும். இது 2 பிளஸ் 4i வந்துடும். இப்போ மெய்யோட மெய்ய கூட்டிக்கலாம். 5 பிளஸ் 2 பிளஸ் மைனஸ் 9i பிளஸ் 4. இப்போ கூட்டினா 7. இது ரெண்டையும் கூட்டினா மைனஸ் 5. இதுதான் ஆன்சர். இது x பிளஸ் iy வடிவத்துல நமக்கு என்ன செய்திருச்சு கிடைச்சிருச்சு. சரி, அடுத்து ரெண்டாவது கணக்கு நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்திருக்குன்னா 10 மைனஸ் 5i பை 6 பிளஸ் 2i கொடுத்திருக்கு. சரி, இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு பகுதியில கலப்பெண் இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? இணையால பெருக்கணும். ஸோ 10 மைனஸ் 5i பை 6 பிளஸ் 2i இன்ட்டு இணை கலப்பெண் போட்டோம்னா 6 மைனஸ் 2i. சரி, இப்போ நம்ம இது ரெண்டையும் பெருக்கலாம். மெய் கூட மெய்ய பெருக்கணும். 60. கற்பனை கூட கற்பனை பெருக்கணும். மைனஸ் மைனஸ் பெருக்கினா பிளஸ், ஐயையும் பெருக்கினா திரும்ப அகைன் மைனஸ் வந்துடும். அப்ப மைனஸ் 5 2 பெருக்கினா 10. ஸோ மைனஸ் 10. இது நம்மளோட மெய். அடுத்து கற்பனை. எப்படி வரும்? பிளஸ் ஐ போட்டுக்கலாம். மெய்யும் கற்பனை. அப்ப இங்க நம்ம பெருக்கணும்னா மைனஸ் 2 10 பெருக்கணும்னா 20i. ஸோ மைனஸ் 20 ஐ இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது கற்பனையும் மெய்யும். மைனஸ் இருக்கு 30i. ஸோ மைனஸ் 30 ஐ வெளியே போட்டிருக்கோம். பை இங்கே a பிளஸ் பி a மைனஸ் பி கலப்பெண் வடிவத்தில் இருந்தா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இப்போ 6 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். சரி, அடுத்து நம்ம பார்த்தோம்னா 60 மைனஸ் 10 வரும் நமக்கு 50. இது மைனஸ் 50i பை இது ஒரு 36, இது ஒரு 4. ஸோ 40. இப்போ x பிளஸ் iy வடிவத்தில் எழுதணும். 50 பை 40 மைனஸ் 50 பை 40i. அப்ப இதுல இருந்து என்ன எழுதலாம்? இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 5/4 வெளியே எடுத்துடலாம். 5/4 வெளியே எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் i. இதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, அடுத்தது மூணாவது நம்ம பார்க்கிறோம். மூணாவது கணக்கு என்ன பார்க்கிறோம்? 3
I bar 3i bar plus 1 by 2 minus I. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது இணை கலப்பெண் பார நீக்கிடுவோம். நீக்கினா என்ன செய்யும்? I வந்து மைனஸா வரும். அப்போ -3i வந்துடும். ஓகே, பார் எடுத்தாச்சு. அடுத்தது இங்க 2i minus I. இதை வந்து பகுதியில கலப்பெண் இருக்கு. சோ நம்ம என்ன செய்யணும்? இணையால பெருக்கணும். சோ 2 plus I 2 plus I போட்டோம்னா என்ன வரும்? -3i plus 2 plus I by கலப்பெண்ல a plus b a minus b வடிவம். சோ 2 square plus 1 square வந்துரும். சோ -3i plus இது ஒரு 4 இது ஒரு 5. சோ 2 plus I by 5 நமக்கு என்ன செய்யணும்? கிடைச்சிடும். சரி, இப்போ நம்ம வந்து 5ஆல என்ன செய்யலாம்? குறுக்க பெருக்கிடலாம். சோ -15i plus 2 plus I by 5. அப்போ 1/5 ஐயும் சேர்த்துட்டோம்னா -14i plus 2. 1/5 2 minus 14i. இதான் நம்மளோட செவ்வக வடிவம். இப்போ பயிற்சி 2.4 இருக்கிற ரெண்டாவது கணக்கு பார்க்க போறோம். z = x plus iy ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது கார்ட்டீசியன் வடிவினை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஏனில் கீழ் காண்பவைகளின் கார்ட்டீசியன் வடிவினை காண்க. கார்ட்டீசியன் வடிவம்னாலுமே x plus iy ஃபார்ம் தான். சரி, இப்போ நம்ம வந்து ரியல் பார்ட்டா 1/z கேட்டிருக்காங்க. அப்ப இதுல மெயின் மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். தீர்வு ரியல் பார்ட்டா 1/z. அப்போ ரியல் பார்ட்டா 1/z equal to ரியல் பார்ட்டா 1/x plus iy. இதோட மதிப்பு ரியல் பார்த்தா 1/x plus iy. பகுதியில் நமக்கு வந்து கலப்பெண் இருக்கு. அப்போ அதோட இணையால பெருக்கணும். x minus iy x minus iy. சரி, ரியல் பார்த்தா இதை நம்ம பெருக்கணும்னா மேல x minus iy கிடைச்சிரும். கீழே x² plus y² கிடைச்சிரும். இப்போ இதுல ரியல் பார்ட்டா இதை தனித்தனியா பிரிச்சோம்னா x/x² plus y² minus I y/x² plus y². இப்போ இது மெய் பகுதி, இது கற்பனை பகுதி. அப்போ நமக்கு ரியல் மட்டும் தான் கேட்டிருக்கு. ஸோ இதோட ஆன்சர் x/x² plus y². இதான் நம்மளோட ஆன்சர். சரி, அடுத்தது ரெண்டாவது சம் பார்த்தோம். ரெண்டாவது சம்ல என்ன இருக்குன்னா ரியல் பார்ட்டா iz பார்னு இருக்கு. iz பார்னா ரியல் பார்ட்டா I into z x plus iy z ஓட பார். அப்போ ரியல் பார்ட்டா I into பாரை நம்ம எடுத்துட்டோம்னா x minus iy. இப்போ ஐ வச்சு பெருக்கிட்டோம்னா ரியல் பார்ட்டா xi இல்லைன்னா ix இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஐயும் பெருக்கினா ஒரு மைனஸ் வரும். ஸோ பிளஸ் 1. அப்போ இது எப்படி எழுதலாம்? ரியல் பார்ட்டா y பிளஸ் ixன்னு எழுதலாம். அப்போ y தான் ரியல் பார்ட், ரியல்னா மெய். ஸோ இதோட ஆன்சர் என்னது? y. சரி, அடுத்தது மூணாவது கணக்கு. மூணாவது கணக்கு என்ன கொடுத்திருக்கு? இமேஜினரி பார்ட்டா 3z plus 4z பார் minus 4i. சரி, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்? z பாருக்கு வேல்யூ போட்டுடலாம். ஸோ இமேஜினரி பார்ட்டா 3 into x plus iy. சரி,
plus 4 into z bar na x minus iy. சரி minus 4i. ஓகே, இப்போ இதுல இருக்கிற மெய் எல்லாத்தையும் பிரிச்சு எழுதுவோம். இங்க ஒரு 3x, இங்க ஒரு 4x, இங்க அடுத்து மெய் இல்லை, அப்படிதானே? சரி, அப்புறம் கற்பனையை பிரிச்சு எழுதுவோம். இங்க ஒரு 3y, இங்க ஒரு minus 4y, இங்க ஒரு minus 4. சரி, இப்போ இதை சுருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 plus 4 7x plus I into இது ரெண்டையும் சேர்த்தோம்னா minus y minus 4 minus y minus 4. இப்போ இமேஜினரி பார்ட் என்ன இருக்கு நமக்கு? இதுதான் இமேஜினரி பார்ட். அப்போ ஈக்குவல் டு minus y minus 4. இதுதான் நம்மளோட ஆன்சர். செட்டுக்கு பதில மதிப்பு போட்டோம், செட் பாருக்கு பதில x minus 4i போட்டாச்சு. ஸோ நமக்கு வந்து அங்கே மைனஸ் இருக்கு, minus 4i. இப்போ மெய்யை தனியாக பிரிச்சிருக்கோம், கற்பனையை தனியாக பிரிச்சிருக்கோம். இப்போ இமேஜினரின்னு கேட்டால் கற்பனை மட்டும் தான் எழுதணும். ஸோ minus y minus 4 அதுதான் ஆன்சர். இப்போ பயிற்சி 2.4 இருக்கிற மூணாவது கணக்கு பார்க்க போறோம். Z1 மதிப்பு கொடுத்துருக்காங்க, Z2 மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா Z1 Z2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Z1 Z2 கண்டுபிடிக்கும் போது அதுவும் ஒரு கலப்பெண்ணா தான் நமக்கு கிடைக்கும். Z1 by Z2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதுவும் ஒரு கலப்பெண்ணா தான் கிடைக்கும். அவற்றின் நேர்மாற்றையை காண்பேன்னு கொடுத்துருக்காங்க. நேர்மாறு நம்ம 2 நேர்மாறு படிச்சிருக்கோம். ஒன்று கூட்டல் நேர்மாறு, இன்னொன்று என்னது பெருக்கல் நேர்மாறு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சுருக்கிக்குவோம். சரி, ரெண்டையும் சேர்ந்து பெருக்கிக்குவோம். இங்க என்ன செய்வோம், எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து Z1 Z2 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 minus i minus 4 plus 3i. சரி, இப்போ இதை பெருக்கிட்டோம்னா மெய்யும் பெருக்கணும், -8. கற்பனையும் பெருக்கணும். ஸோ i ஸ்கொயர்ல ஒரு -1 வரும், இதுல ஒரு மைனஸ், அப்போ பிளஸ் ஆயிரும். பிளஸ் 3 இது மெய்ப்பகுதி. கற்பனை பகுதிக்கு மெய்யும் கற்பனையும் பெருக்கணும். ஸோ 6 i இங்க இருக்கு. அடுத்து இதையும் கற்பனையும் மெய்யும் பெருக்கணும். ஸோ மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும், பிளஸ் 4. அப்போ இதோட மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருது? -5 பிளஸ் 10i நமக்கு நினைச்சுக்கிறது கிடைச்சிருக்கு. சரி, இப்போ இதோட நேர்மாறுனா Z1 Z2 the whole inverse. இதோட மதிப்பு 1 by Z1 Z2. மதிப்பு போட்டோம்னா 1 by -5 plus 10i -5 plus 10i. இப்போ இதை வந்து இணை கலப்பெண்ணால தான் பெருக்கணும். ஸோ அப்போ -5 minus 10i -5 minus 10. இதுதான் இதோட இணை கலப்பெண். இப்போ பெருக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மேலே -5 ஒன்னால தான் பெருக்கிறோம், -5 minus 10i கிடைச்சிடும். கீழே வந்து x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா -5 minus 10i பை இது ஒரு 25, இது ஒரு 100. ஸோ 125 நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். சரி, அடுத்தது நம்ம பார்க்குறோம், கரெக்டாக போட்டிருக்கோமா? மைனஸ் இது